போது தொண்டர்கள் தான் ஒருங்கிணைஞ்சாங்க முதல்ல. அதுக்கப்புறம் தான் தலைமை ஒருங்கிணைஞ்சு. எல்லாரும் சொல்லுவாங்க ஜானகி அம்மா தோத்து போயிட்டாங்க, அதனால உடனே கையில் கொடுத்துட்டாங்க. அப்படி அல்ல. அப்பவும் ஆரம் வீரப்பன் இதே விடாப்பிடியா நின்னாரு. அம்மா எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்த பிறவும் அதுக்கும் குடைச்சல் கொடுத்தாங்க. ஏன் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருந்து நான் ஜானியை சேர்ந்தவர்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ முன்னாள் சபாநாயகராக இருந்தவர், அவர் ஜான் சொல்லியே தனிப்பட்ட முறையில் ஒரே இருக்கையில் இருந்தவர். அதனால நிர்வாகிகள் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா சம்பாதிச்சு பார்த்தவங்க, அனுபவிச்சு பார்த்தவங்க, கோடி கோடியாக கொள்ளையடிச்சு பல பல தொழிலை செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு வலி இருக்காது. ஆனால் அடிமட்ட பாமர தொண்டை எங்களை போல வீட்டை விற்று தெருவை விற்று நாங்கள் எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கி இந்த கட்சிக்காக கொடிக்காக நாங்கள் பாடுபட்டு சிறை சென்று வந்தவனை தான் சேரணும். அதனால தான் நான் அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணையணும். அந்த ஒன்றிணைகிறது தான் நாளைய நிர்வாகிகளுக்கு பாடமாக இருக்கணும். அது 2026 தேர்தல் 100% காட்டி கொடுத்துருவோம் எல்லாருமே. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய புரட்சி வெடிக்கணும். இல்லைன்னா கட்சியை காணாமல் போயிடும், கபலீகரம் பண்ணிடுவாங்க பாஜகவுக்கு 2026 அதிமுக அழிக்கணும்னு ஒரு முடிவு. அடுத்தது இன்னொரு இளைஞருடைய கட்சி உருவாகி வருது. இதெல்லாம் மனசில் வச்சு அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம புரட்சியை வெளியே கொண்டு வரணும். இப்போ நான் ஒருத்தன் குரல் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒவ்வொரு இடத்துல குரல் கொடுக்கணும். எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரியா, அது அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனாக இருந்தாலும் சரி தான், இல்லை திருமதி சசிகலா அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை அண்ணன் டிடிவி தினகரன் இருந்தால், இவங்க கூடால இருக்கிற அத்தனை பேருமே நம்ம கட்சி ஒன்றிணைன்னு சொல்லி பாடுபடணும். ஏன்னா தலைவர் இதையும் ஓராசிலேயே பாடிட்டார். உண்டாக்கி விட்டவங்க 2 பேர், கொண்டு வந்து போட்டவங்க 4 பேர். நல்லா புரிஞ்சிருங்க. அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். இந்த கட்சியை உருவாக்கி விட்டவங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும். இன்றைக்கி 4 5 இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அதிமுக இதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பாஜக வந்து பஞ்சாயத்து பேசுகிறான். அது இதை விட அவமானமான சூழ்நிலை. அதனால் நம்ம தான் ஒரு முடிவு எடுக்கணும், தொண்டர்கள் ஒரு முடிவு எடுக்கணும். நல்ல நிலைமைக்கு எடுத்து அதை அண்ணன் ஓபிஎஸ் அவர் அது எல்லாத்துக்குமே கட்டுப்பட்டு வர்றாரு. அங்கே தான் அவர் சொல்கிறாரு, எந்த நிபந்தனையும் நம்ம இது இல்லாமல் நம்ம சேருவோங்கிறாரு. சேர்றவங்க சேரட்டும், சேராதவங்களை விட்டுட்டு மற்றவங்கள இணைச்சி வழி நடத்தணுங்கிறது எங்களோட ஆகும்.